எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு ரெய்னி டேயில் வந்துட்டு யூகே டிரைவிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெய்னி டேயில் வந்துட்டு விசிபிலிட்டிஸ்லாம் நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ கட்டாயமாக வந்துட்டு ஹெட்லைட் இருக்கணும் மேண்டேட்ரியாக. அதாவது 100 மீட்டருக்கு நம்மளால் பார்க்க முடியல, நமக்கு முன்னாடி 100 மீட்டர் வந்து பார்க்க முடியல, அல்லது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 328 ஃபீட் பார்க்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேண்டேட்ரியாக வந்துட்டு ஹெட்லைட் கண்டிப்பாக அவசியமாக போட்டிருக்கணும். அதுபோக பெடஸ்ட்ரியன் அண்டு சைக்கிளிஸ்ட், மோட்டார் சைக்கிள், அப்புறம் வந்து ஹார்ஸ், அதெல்லாம் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் அல்லது ரியர் ஃபோக் லைட்டை போட்டுக்கலாம், விசிபிலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா. விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். அதுபோக நம்மளோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைக்கும் இந்த மாதிரி ரெய்னி டேக்கும் ஒரு 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து முன்னாடி எனக்கு பஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு ரொம்ப எனக்கு விசிபிலிட்டி இருக்கிற மாதிரியே நான் வந்து பின்னாடி நிப்பாட்டிடணும். அப்போ தான் வந்துட்டு நான் போக முடியும். நான் ஒரு அம்புக்குறி போட்டேன், அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பில்டப் ஏரியாவில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் ஒயிட் கலர் போர்டில் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து ஒரு சிக்னல் கிடச்சிருச்சு, நம்ம வந்துட்டு இந்த ரோட்டில் போகிறோம். இந்த ரோட்டில் வந்துட்டு 30 mph நம்ம போய்க்கலாம். ஸோ நமக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ஓட்டுறது தான் நமக்கு சேஃபு. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜீப்ரா கிராசிங் இருக்கும், நிறைய வந்துட்டு ரோட்லேலாம் வண்டி நிப்பாட்டியிருப்பாங்க, அந்த முன்னாடி வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கடந்து வந்தோம். மக்கள்லாம் நான் ரோட்டில் கூட நடந்து போகிறாங்க, அதையும் நம்ம முன்னாடியே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு போகணும். ஸோ இங்கே ஒரு ஜீப்ரா கிராசிங் இருக்குது, அங்கே யார் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீடில் வந்துட்டு போகணும். ஏன்னா வந்துட்டு இந்த ரெய்னி டேயில் வந்துட்டு டயருக்கும் ரோட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த க்ரிப்பு வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன சேஃபோ அதை கடைபிடிச்சு போகணும். இங்கே வந்து ஒரு சிக்னல், இது ஒரு லாங் சிக்னல்னால நான் வீடியோவை கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே சிக்னல் விழுந்துருச்சு. அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்துட்டு மினி ரவுண்ட் அபவுட்ஸ்லாம் வரணும். ரெய்னி டேயில் வந்து விசிபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் போகணும். டக்குன்னு வந்து நம்ம ரைட் சைடில் ஏதாவது பைக்கில் வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஸோ கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 30 mph, ஏன்னா ரோட்டில் எதுவும் கீழே எதுவும் போடலை. இங்கே ஒரு மினி ரவுண்ட் அபவுட்டு, மினி ரவுண்ட் அபவுட்டில் நமக்கு ரைட்டில் எதுவும் வந்ததுன்னா நம்ம வந்து ஸ்லோ பண்ணி தான் போகணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். எப்பயுமே வந்துட்டு நமக்கு முன்னாடி போகிற வண்டிக்கு நம்ம வெல் பேக்காக பின்னாடி தான் இருக்கணும். நல்லா வந்து ஒரு டபுள் த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நமக்கு அது சேஃபு. ஏன்னா அவங்க பிரேக் பண்ணாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரோட்டில் வந்து 20 mph, இங்கே வந்து ஒரு ஜீப்ரா கிராசிங் இருக்குது, அதையும் நம்ம வந்துட்டு நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஸ்பீடில் தான் போகணும் வண்டி. எப்பயுமே நமக்கு முன்னாடி அந்த வண்டி வந்து விசிபிலிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கரெக்டான சேஃபாக வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப அதிகமான ரெயின்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தான் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மழையில் வந்து நம்ம விசிபிலிட்டியே இருக்காது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி நமக்கு முன்னாடி எவ்வளவு விசிபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டுறது தான் நமக்கு சேஃபு. ஸோ இப்போ வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு விசிபிலிட்டி இருக்குது. அதனால் அப்பயும் வந்து நம்ம சேஃபாக தான் போகணும், அதுதான் நமக்கு நல்லது. அதான் நமக்கு வந்து முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணும். இப்போ இந்த சிக்னல் வர்றதை முன்னாடியே நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஸோ இந்த சிக்னல் வந்துட்டு இன்னும் ரெட்டில் தான் இருக்குது.
இப்போ சிக்னல் விழுந்துருச்சு. சிக்னல் விழுந்தோடனே நமக்கு போகலாம். முன்னாடி ஏதாவது வண்டி இருக்கும் அல்லது யாராவது வந்து உள்ளே கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்துட்டு ட்ரைவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில சமயம் வந்துட்டு பில்டப் ஏரியாவில் வந்துட்டு ரோட்லலாம் 2 பக்கமும் வண்டி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லோ பண்ணி வண்டி ஓட்டணும். அவ்வளோதாங்க. இது வந்து என்னென்னா ரொம்ப யூகே டிரைவிங் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுற ஸ்பீடை வந்து கம்மியாக தான் நம்ம வந்து ஓட்டுறது நமக்கு சேஃபு. ஸோ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 30 mph. பட் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கவனமாக தான் இந்த பக்கம் வண்டி வர்றதை பார்த்து தான் நம்ம வந்து நம்ம ஸ்பீடாக போகலாம் அல்லது போகாமல் இருக்கலாம். ஸோ ஜீப்ரா கிராசிங்லாம் இருக்கும். எனக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஜீப்ரா கிராசிங் இருக்குது. ஸோ இது ஒரு ஜீப்ரா கிராசிங். யார் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அங்கே ஏற்கனவே வண்டி ஸ்லோவாக தான் இருக்குது. அங்கே யாரோ கிராஸ் பண்ணுறாங்க போகிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த முன்னாடி வண்டி போகிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விசிபிலிட்டியே இல்லை. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு நமக்கு கரெக்டாக நமக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம அந்த ஸ்பீட்லேயே போனால் போதும். அவ்வளோதாங்க. இதுதாங்க இந்த யூகே டிரைவிங் வந்துட்டு நைட்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் நல்லா டபுள் த டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நமக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு வந்துட்டு ஒரு டபுள் த டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டு போனோம்னா நமக்கு நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.